வணக்கம் நேயர்களே. இன்று டாக்ஸிக் என்கிற திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை யார் தயாரிச்சிருக்காங்கன்னா, ஜனநாயகன்கிற நம்ம விஜய் நடித்த படத்தை தயாரித்தாரே அதே தயாரிப்பாளர் தான் இந்த படத்தையும் தயாரிச்சிருக்காரு. அவரோடு சேர்ந்து நடிகர் யாஷும் தயாரிச்சிருக்கார். படத்தில் யாஷ், நயன்தாரா, கீது மோகன்தாஸ், ருக்மணி வசந்த், ஹீமா குரூஷி இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. கதை எழுதுனது யாஷ், கீது மோகன்தாஸ். டைரக்ஷன் பண்ணதும் கீது மோகன்தாஸ் தான். இந்த படத்தை அவங்க ஒரு பெண்மணி அம்மையார். தயாரித்தது கேவிஎன் ப்ரொடக்ஷன் மற்றும் யாஷோடைய கம்பெனியும் சேர்ந்து தயாரிச்சிருக்கு. ஒளிப்பதிவு இயக்குனர் ராஜீவ் ரவி, இசை ரவி. இப்படி இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்கள் லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே போகுது. டாக்ஸிக் படத்துடைய கதை என்ன? இதுக்கு முன்னாடி இவர் கேஜிஎஃப்னு ஒரு படம் நடித்து, யாஷ் ஹீரோவாக நடித்து மிக பிரம்மாண்டமான வெற்றி பெற்றது. முதலாக இந்தியா முழுவதும் 1000 கோடியை வசூலித்த படம் என்ற பெருமை அதுக்கு உண்டு. அந்த படத்தில் நடித்த யாஷ் தான் இந்த படத்துக்கும் கதை எழுதி தயாரித்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஒரு படம் எடுக்கிறோன்னா அந்த படத்தை எதுக்கு எடுக்கிறோம், யாருக்காக எடுக்கிறோம், எந்த நோக்கத்தோடு எடுக்கிறோம் அப்படின்னு இருக்கணும். அந்த மாதிரி எந்த நோக்கமும் இல்லாமல் ஒரு படம் எடுக்கிறது எப்படி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டாக்ஸிக் படத்தை போய் பாருங்கள். செம பண்டலுங்க இந்த படம். எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல, உட்கார முடியல. 3.25 மணி நேரத்துக்கு மேலே ஓடுது இந்த படம். கிட்டத்தட்ட படத்தில் ஆயிரக்கணக்கான பேரை யாஷ் துப்பாக்கியாலே சுட்டு கொள்றாரு. அவங்கள மட்டும் கொல்லலை, படம் பார்க்குற நம்மளையே சேர்த்து கொண்டுட்டாரு. எப்பா தாங்க முடியல. என்னத்துக்கு இப்படி ஒரு படம்? எதுக்கு 800 கோடி ரூபா செலவில் இப்படி ஒரு படம் எதுக்கு எடுக்கணும்? இதனால் யாருக்கு பிரயோஜனம் என்ன? ஐயோ, ஒரே கொடுமைங்க. இந்த படத்துக்கு நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க, அவ்வளோதான், செத்தீங்க. நயன்தாரா கதாநாயகி ஆச்சேன்னு போயிட்டாங்க. நயன்தாரா கதாநாயகி இல்லை, யாஷுடைய அக்காவாக நடிச்சிருக்காங்க. ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணும்போது அக்கா அக்கான்னு சொல்லும்போது ஒரு நல்லவளா அப்படி இப்படி காட்டணும். ஆனால் நீ பல பேர்கிட்ட நண்பையாக இருந்தவ தானே அப்படிங்கிற மாதிரிலாம் கேவலமாக பேசுகிறாங்க. டைலாகுகள்லாம் சில இடங்கள் பஞ்சு டைலாக் இருந்தால் கூட சில இடங்கள் அருவருப்பான டைலாகுகளாக இருக்குது. தாங்க முடியல. இந்த படத்தை இந்த கீது மோகன்தாஸ்னு ஒரு பெண்மணி எடுத்திருக்காங்க. படம் முழுக்க ஒரே செக்ஸுங்க. எந்த நேரம் பார்த்தாலும் கதாநாயகனும் கதாநாயகியும் பெட்டில் கட்டி பிடிச்சிக்கிட்டு விடுறது, கிஸ் அடிக்கிறது, சலாபம் பண்ணுறது, இப்படியெல்லாம் ஒரு படம் எடுப்பான் இவன். இந்த யாஷ் எவ்வளோ பெரிய கதாநாயகன், மகா மட்டமாக போய் இப்படி ஒரு கேரக்டர். இதில் வேற நீங்களாம் எதுக்கியா கதை எழுத? உனக்கு கதை எழுதுன்னு தெரில, கேரக்டரைசேஷன் பண்ணவும் தெரில. நீ எதுக்கு? உனக்கு யாரோ கதை எழுதி யாரோ உன்னை டைரக்ட் பண்ண வச்சாங்கன்னா அதில் நல்லா நடிச்சுட்டு ஜாலியாக பணத்தை வாங்கி பையில போட்டுக்கிட்டு ஒரு பெரிய நடிகனாக வளம் வந்துக்கிட்டு போக வேண்டியது தானே. இதெல்லாம் எதுக்கு? நீ எத்தனை டைரக்டரை பழி வாங்கினியோ, கடவுள் ஒருத்தர் இருக்கான் மேலே இருக்கான்னு எல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், அது உண்மையாயிடுச்சு. அத்தனை டைரக்டருடைய சாபம் தான் உன்னை இன்னைக்கு இந்த படத்தில் கவுத்துருச்சு. இந்த படம் கவுத்துருச்சு. அப்பா மகனுடைய பாசத்தை சொல்கிறதுக்கு எத்தனையோ கதைகள் எவ்வளவோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு பல படங்கள். இந்த படத்தில் அப்பா மகன் பாசத்தை எப்பா இப்படியா சொல்லுவான்? எடுத்ததுக்கெல்லாம் துப்பாக்கி. நீ இந்த கேஜிஎஃப்ல ஒரு துப்பாக்கியை எடுத்து எல்லாரையும் சுட்ட பாரு, அது சென்டிமெண்ட்டாக வெற்றி பெற்றதுன்னு பல படங்கள் அந்த துப்பாக்கியை காட்டினானுங்க. அதையும் நீ இப்போ இந்த படத்துலையும் காட்டுன்னு காட்டி சுடுன்னு சுட்டு ஆடு மாடுகளை கூட இப்படி சுட மாட்டானுங்க. மனித உயிர்களை அந்த மாதிரி ஒரே சுட்டு. இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரன் காலத்தில் ஒரு சர்க்கஸ் கம்பெனியில் நடக்கிற கதையாக. அந்த சர்க்கஸ் கம்பெனியில் ஒரு அம்மா, அதுக்கு ஒரு புள்ள, அந்த அப்பா செத்து போயிட்டா, அப்படி ஒரு பாசத்தை காட்டுற ஒரு கதை மாதிரி கொண்டு போயிட்டு புரியவே இல்லைங்க. எங்கே போகுது கதை, என்ன பண்ணுது? திடீர்னு சர்க்கஸ் கூடாரா இருக்குது, திடீர்னு எங்கேயோ போகுது, திடீர்னு எங்கேயோ வருது. ஐயோ, என்னதான் ஏன் படம்? யாஷ்,
நீ வந்து நல்ல நடிகை, இந்தியா முழுக்க நீ ஒரு பேன் இண்டியா நடிகை, உனக்கு நல்ல பேர் இருந்தது, கெடுத்து குட்டிச்சார் ஆக்கிக்கிட்ட இந்த டாக்ஸிக்குங்கிற படத்தில். ஐயோ, அந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசரை நினைக்கும் போது ரொம்ப பாவமாக இருக்குங்க. 800 கோடி ரூபாயை கொண்டு போய் கடலில் கொட்டியிருந்தா கூட, யாராவது ஆற்றுல கொட்டியிருந்தா கூட குளிக்கிறவங்க யாராவது 5-10 எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இந்த பணம் வந்து கடலில் கொட்ட மாதிரி போனது தான், 5 பைசா திரும்பாது. அப்படி ஒரு படம். இதுக்கு என்ன பில்டப்பு, என்ன இது, அப்பா, டாக்ஸிக்கு எது எல்லாத்துக்கும் பார்த்தா இப்படி எடுத்திருக்கா அப்படின்னு. கீது மோகன்தாஸ் பெண்மணியை வந்து ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு இவ்வளவு அருவருப்பான செக்ஸு காட்சிகளை படத்தில் காட்டுவாங்களாங்க? பெண்கள் எல்லாம் வந்து பெண்களை வந்து தெய்வங்களா, பெண்களை வணங்குற மாதிரி ஒரு கேரக்டரில் காட்டுவாங்களா? வர்ற 4-5 கதாநாயகியும் அவுத்து போட்டுக்கிட்டு ஆடுற மாதிரியும், எதுக்கு எடுத்தாலும் கதாநாயகனை இழுத்து பிடிச்சி படுத்துக்கிற மாதிரியுமா அங்கே காட்டுவாங்க? கேவலம். குடும்பத்தோடு இந்த படத்தை போய் பார்க்க முடியுமா? முழுக்க ஒன்றும் சகிக்கலைங்க. ஒரு செக்ஸ் படம் கூட நல்லா இங்கிலீஷில் எடுக்கும்போது நல்ல படங்களா, நல்ல ஒரு கலைநயத்தோடு எடுக்கிறாங்க. ஆனால் இந்த படம் ஒரே ஒரு காட்சி ஏதாவது இருக்குது. இந்த படம் அப்படி ஒரு ஆக்வேர்டான மகா மட்டமான ரசனை உள்ள ஒரு கதையை படமாக்கி இருக்கிறார்கள். படத்தில் நடித்த நடிகைகள் எல்லாம் எப்படி தான் இதில் பணம் கொடுக்குறாங்கன்ட்டு நடிச்சிட்டாங்க. காலை காட்டுறாங்க, மேலே காட்டுறாங்க, கீழே காட்டுறாங்க. ஒரு வசனம் வருதுங்க, ஆம்பளைங்க எல்லாம் இடுப்புக்கு கீழே தானேயா பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ரசனை உள்ள, நீங்கள் அதுக்கு தானே விரும்புவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனங்க. என்னங்க இது? ஆம்பளை எல்லாம் அப்படியா? இப்படி போய் ஆம்பளைகளை வந்து கேவலப்படுத்தியிருக்காங்க இந்த படத்தில். ஒவ்வொரு வசனத்துலேயும் அதே மாதிரி பெண்களையும் வந்து கேவலப்படுத்துகிறாங்க. சர்க்கஸில் நடிக்கிற பெண்கள் எல்லாம் வந்து கேவலமானவர்கள், ஒரு செக்ஸுக்காக அலையக்கூடியவர்கள் அப்படிங்கிற மாதிரியாங்க காட்டுறது. ரொம்ப கேவலமான ஒரு படம், பண்டல் படம் இது. இதை வந்து 3.25 மணி நேரம் உக்காந்துட்டு வெளில வந்தால் தலைவலி தாங்க முடியல. அப்படி ஒரு கதை, திரைக்கதை, இசை எல்லாமே மோசம், சுத்த மோசம். நான் பார்த்த படங்களே இவ்வளவு பட்ஜெட்டில் எடுத்து இப்படி ஒரு குப்பை படத்தை நான் பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு படம். ஸோ நேயர்களே, நீங்கள் இந்த டாக்ஸிக் படத்தை பார்த்து உங்கள் காசை கரியாக்கிடாதீங்க, உங்கள் நேரத்தை வீணாக்கிடாதீங்க. நல்ல படங்களை பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிற நேயர்களே, நன்றி.